ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்டில் இருக்க தமிழில் இயல் 1 பலவல் தெரிக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன இருக்குன்னா, சாதா சர்க்குணரின் உரை ஏற்படுத்திய ஆர்வத்தினால் மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக அந்த ஸ்டோரி எப்படின்னு சொல்லிடுறேன். சிந்தாதிரிப்பேட்டையில் அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருந்தது பார்த்தீங்களா. அப்போது அந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வந்து நடத்தினாங்க. அப்போது யார் வந்து பேசியிருக்காருனா, சாதா சர்க்குணர் வந்து கிறிஸ்டினையும் அதாவது கிறித்துவத்தையும் தமிழையும் பற்றி பேசியிருக்கிறதுனால அதுக்கு யாருக்கு வந்து ஆர்வம் ஏற்பட்டிருக்குன்னா, மயிலை சீனி வெங்கடசாமிக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. அதனால் மயிலை சீனி வெங்கடசாமி வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நூல் எழுதினார். அந்த நூலோட பேர் தான் என்னன்னு கேட்குறாங்க. அவர் அதாவது சாதா சர்க்குணர் வந்து எதை பற்றி பேசினார்? அதே தான், கிறித்துவமும் தமிழும் தான். அதனாலேயே அவருக்கு சீனி வெங்கடசாமிக்கு அந்த நூல் மேலே ஒரு ஆர்வம். அப்போ இதுக்கு ஆன்சர் எது? ஆப்ஷன் இ, கிறித்துவமும் தமிழும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். மீண்டும் வந்த பழமை நிலம் புதுகதிருக்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நிலம் என்பது பாண்டியரின் சங்க காலத்தில் கொலுவிருந்தது, பொதிகையில் தோன்றியது, வள்ளல்களை தந்தது. அதாவது இதற்கு என்ன ஆன்சர் தான் கேட்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டும் மூணாவதும் சரி. பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தது, வள்ளல்களை தந்தது, இது 1, 3 சரி. இதுக்கும் கடைசி ஆப்ஷன் தான் ஆன்சர். அதுக்கடுத்தது அடுத்த கொஷின். மின்னேர் தனியாழி பெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயங்களை தேர்க. அதாவது இந்த மாதிரி தொடைநயம் அப்படின்னு கொடுத்துருனாலே கொஷின் ஆப்ஷனில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. மோனைனா என்ன, எதுகைனா என்னன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். சரியா? மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வர மாதிரி இருக்கணும். சரிங்களா? முதல் எழுத்து ஒன்றி வரணும். இப்போ அடினா எதுகைனா சீர்னா எதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன், சொல்கிறேன். எதுக்கும் இது வந்து முதல் அடி. அடுத்து தன்னேர் இல்லாத தமிழ் என்பது 2வது அடி. சீர்னா இந்த ஒரு வேர்டுங்களாக பாருங்கள். சரிங்களா? மின்னேர் என்பது ஒரு சீரு, தனியாழி என்பது ஒரு சீரு, வெங்கதிர் ஒன்று என்பது ஒரு சீரு, ஏனையது என்பது ஒரு சீரு. சரிங்களா? அப்போது இப்போ சீருக்கும் அடுத்தது அடிக்கும் வித்தியாசம் புரிஞ்சிச்சா? இப்போது மோனைனா என்னன்னு பார்ப்போமா? மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரணும். அடுத்து எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வரணும். அப்போ இதுக்கு எது ஆன்சர்னா அடி எதுகை சீர்மோனை. இதுதான் ஆன்சர். அடியில் எதுகை பாருங்கள், மின்னேருக்கும் தண்ணீருக்கும் 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கா. அதனால தான் இது வந்து என்னது? அடி எதுகை. அதுக்கடுத்தது சீர்மோனை. சீரில் தான் ஒரே எழுத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு? தன்னேருக்கும் தமிழுக்கும் பாருங்கள் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கா. அப்போ இது என்னது? அடி எதுகை சீர்மோனை. சரிங்களா? அடுத்த கொஷின். செம்பரிதி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு யாது? அதாவது நிலவுப்பூ. இதுக்கு ஆன்சர் என்னன்னா நிலவுப்பூ தான். அதாவது இதுக்கு லெசன் எந்த லெசனில் இருக்குன்னா, இளந்தமிழை அதில் இருக்குல்ல, நூல்வெளியில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது இளந்தமிழை எழுதியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். அவர் வந்து எந்த கவிதையில் செம்பருதி அப்படின்ற அந்த பாட்டை தொடங்குறது வந்து ஃபஸ்ட்டு லைனே அந்த பாட்டு தான் இருக்கும். அது எந்த கவிதையில் எழுதியிருக்காருன்னா நிலவுப்பூ அப்படின்ற ஒரு கவிதையில் தான் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்தது மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு எது? அஞ்சிறை தும்பி. ஓகே, அடுத்த கொஷின் போலாமா?